யல்ஃபிலு மின் கௌலி இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனிதன் பேசும் ஒவ்வொரு சொல்லையும் கண்காணித்து பதிவு செய்யும் கண்ணியவாளர்கள் மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். நாம பேசக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும், நாம பேசக்கூடிய ஒவ்வொரு தீமையான விஷயத்தையும் பதிவு செய்யக்கூடிய வானவர்கள் நாம் மரணிக்கிற வரைக்கும் நம்மோடு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாம ஒரு சொல்லும் பொழுதும் ஒரு பேச்சை பேசும் போதும் கவனமாக பேச வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கம் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது எச்சரித்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அக்ஸரு ஹதாயா இப்னு ஆதம், அதாவது மனிதன் பெரும்பாலான பாவங்கள் எதனால செய்யறானா, அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறை சொல்லி காட்டுறாங்க, ஃபீ லிசானிஹி, அவனுடைய நாவால் அதிகமான பாவங்களை அவன் செய்கின்றான். எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாமளும் ஒரு மனிதனால பேசாம இருக்கவே முடியாது. அவன் உறங்கி முழிச்சதிலிருந்து மீண்டும் உறங்குற வரைக்கும் அந்த அடியான் பேசிக்கொண்டே இருப்பான். அப்படி பேசக்கூடிய அந்த விஷயம் என்பது முக்கியமாக அழகான முறையில பேசக்கூடிய ஒரு மனிதராக இருக்கும். அதை தான் நம்முடைய மார்க்கமும் ஒவ்வொரு மனிதர்களும் அழகான முறையில உங்களுடைய பேச்சுகளை அமைத்துக் கொள்ளுங்க, அழகான முறையில நன்மையான விஷயங்களை அமைத்துக் கொள்ளுங்க அப்படி என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முறித்த ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயத்தை குறித்து சொல்லும் பொழுதும் மனிதன் அவனுடைய நாவாலேயே நரகம் செல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஏன், எதனால மனிதன் நரகம் செல்லக்கூடியவனாக இருக்கிறானா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் குர்ஆன்ல சொல்லும்போது வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை சொல்லி புறம் பேசி திரியும் ஒவ்வொரு நபர்களுக்கும் கேடுதான். அந்த காலத்துல நம்ம பார்த்தோம்னா பெண்கள் எல்லாம் சமைத்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட்டம் கூட்டமாக கூடி என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய குறையும் புறமும், அடுத்த வீட்டுல என்ன நடக்குது, அவளுடைய நிலைமை எப்படி இருக்கு, இவனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி கூடி கூடி குறையும் புறமும் பேசக்கூடிய மக்களாக இருந்தாங்க. இந்த காலத்துல அப்படி கூட வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஒரு மொபைல் போன் இருந்தா போதும், அடுத்த வீட்டுல என்னென்னலாம் நடக்குதோ தன்னுடைய தான் வீட்டை பார்க்காம எல்லாரும் வீட்டையும் எடுத்து போட்டு குறை பேசக்கூடிய மக்களும் புறம் பேசக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் இதை பத்தி தான் எச்சரிக்கும் போது சொல்றான், வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை சொல்லி புறம் பேசி திரியும் ஒவ்வொரு நபர்களுக்கும் கேடுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபருக்கு எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு விஷயம், குறை பேசி புறம் பேசுவது என்பது எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், நீங்கள் புறம் பேசாதீங்க. அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னா, இறந்த சகோதரருடைய அந்த லஹம், இறந்த சகோதரருடைய அந்த உடல் பாகத்தை, அந்த இறைச்சியை நீங்க திம்பிங்களாம், அதை நீங்க வெறுப்பீங்க, அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எச்சரிக்கை சொன்ன ஒரு விஷயம் தான் புறம் பேசக்கூடிய ஒரு விஷயம், குறை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்னதான் ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை ஒரு சொல்லுவான், அதை ரெண்டாக மூணாக பிரித்து இலகுவாக முறையில மக்களுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுத்த, குழப்பத்தை ஏற்படுத்த சர்வ சாதாரணமாக சொல்லிட்டு போற மக்கள் எத்தனையோ நபர்கள் இருக்காங்க. இவர்களை தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மோசமான ஒரு நபர்கள் சொன்னாங்க. நாவை பேணவில்லைனா ஒவ்வொரு நபர்கள் அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்க, நாவை யார் பேணி வாழலையோ அவர்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய ஒரு தோழரும் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பயணிச்சுட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கபரை பார்க்கறாங்க. ரெண்டு கபரை பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த கபருல உள்ள ரெண்டு நபர்களுமே வேதனை செய்யப்படுறாங்க. நிச்சயமாக கபருல உள்ளவங்க வேதனைப்படுத்தப்படுவாங்க. எதுக்காக சொல்லும் பொழுது இவங்க மிகப்பெரிய விஷயத்துக்காக வேதனை செய்யப்படல. கபருல நிச்சயமாக நாம் மரணிச்சதுக்கு அப்புறம் கபருடைய வேதனை நமக்கு வர வேணானா, நாளை மறுமையுடைய வேதனை எனக்கு வரக்கூடாதுன்னா நாம நாவை நல்லதுக்காக பயன்படுத்தணும், கெட்டதுக்காக ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதுல ஒரு நபர் அம்ம ஆஹிரு ஃபகான யம்ஷி பின் நமீமா, அவர் கோல் சொல்லக்கூடியவரா புறம் பேசக்கூடியதா இருந்தார். அதனாலதான் கபூரில் அவருக்கு வேதனை செய்யப்படுது. எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரி ஒன்றாக விளங்குங்க, இந்த நாவு என்பது ஈஸியான முறையில, அழகான முறையில, இலகுவான முறையில நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால நம்ம நாவுகளை சரியான முறையில் பயன்படுத்தணும். அதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. யார் ஒருவர் வதந்தியை பரப்புகின்றாரோ, ஒருவரின் சொற்களை மற்றவரிடம் கொண்டு சென்று சண்டையை ஏற்படுத்துவாரோ, அவரை குறித்து சொல்லும் போது லா யதுகுலு ஜன்னா, அவர் சோனம் நுழையே மாட்டார். யார சொல்றாருன்னா, நம்ம முன்
யார் புறம் பேசுகிறாரோ, யார் கோல் சொல்கிறாரோ அவர் ஒருபோதும் சுவனம் நுழைய மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில் சொல்றாங்க. நாம எவ்வளவுதான் தொழுதாலும், எவ்வளவுதான் நோன்புகள் நோற்றாலும், எவ்வளவுதான் சதக்கா ஹஜ்ஜி செஞ்சாலும் உம்ரா செஞ்சாலும் சரி, நம்முடைய நாவு என்பது நம்முடைய கண்ட்ரோல் இல்லைன்னா, நம்முடைய நாவு என்பது நம்முடைய அந்த மார்க்க அடிப்படையில செயல்படலைன்னா கட்டாயமான முறையில நம்முடைய நாவே போதுமானது நம்முடைய நன்மைகளை அடைக்க, நம்முடைய நாவே போதுமானது நம்முடைய நரகத்தை அடைக்க. இப்படியான ஒரு மோசமான ஒரு விஷயம் தான் குறம் பேசுவது, குறை சொல்லுவது. அழகான முறையில் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜ் பயணம் சென்றிருக்காங்க. அந்த மிஅராஜுடைய பயணத்துல நிறைய நபர்கள் வேதனை செய்யப்படுறதை பார்த்தாங்க. அதுல ஒரு நபர் தான் தன்னுடைய முகங்களையும் தன்னுடைய நெஞ்சு பகுதி மார்பகங்களையும் நகங்களை கொண்டு கிழித்து கொண்டார்கள். தனக்குத்தானே நகரங்களை கொண்டு புரண்டி கொள்ளக்கூடியவர்களா இருந்தாங்க. இவங்களை பத்தி சொல்லும் போது இவர்கள் யாருன்னா ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, தன்னுடைய நகங்களை கொண்டு முகங்களையும் இதயங்களையும் கிழித்து கொள்றாங்களே இவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்களை பற்றி புறம் பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க. மக்கள்ல அநேக நபர்கள் இங்க எடுத்து பாருங்க, எண்ணற்ற நபர்களுடைய நிலை சர்வ சாதாரணமாக குடும்பங்களுக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில புறம் பேசக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் அஞ்சி நாவை அடக்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புறம் பேசி திரியக்கூடிய அந்த நபர்களுடைய மோசமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. தொழக்கூடிய நாம, அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய நாம, இபாதத்துகள அடிப்படையில் இருக்கக்கூடிய நாம எத்தனை இபாதத்துகளை செஞ்சாலும் நம்முடைய நாவால அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் இங்க சொல்லி காட்டுறாங்க. ஒரு நபர் சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நாளை மறுமை நாள்ல மனில் முஃப்லிஸ், யார் முஃப்லிஸ் நஷ்டவாளின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு யாரிடத்துல லா திர்ஹம வலஹு லா மதா, இந்த உலக வாழ்க்கையில வாழ்வதற்கு யார்கிட்ட இந்த பொருளாதாரம் இல்லையோ அவர்கள் தான் நஷ்டவாளின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃப்லிஸ்னா யாருன்னு சொல்றாங்க. அந்த நபர், அந்த முஃப்லிஸ் யாருன்னா நாளை மறுமையுடைய நாள்ல தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற நல்ல அமல்களோட வருவானா. அந்த நல்ல அமல்களோட வந்து அல்லாஹ் இடத்துல நிற்கும் போது, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் போது அங்கேருந்து ஒரு அடியான் ஓடி வருவான். அல்லாஹ் இடத்துல முறையிடுவான், யா அல்லாஹ், இவன் இருக்கானே என்னை திட்டுனான், என்னை பழித்தான், என்னுடைய சொத்தை எடுத்தான், என்னுடைய அபகரித்தான், ரத்தங்களை ஓட்டினான், கொலை செஞ்சான். இப்படியாக அந்த அடியான் முறையிடும் போது நீதமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவானா, இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற நல்லமல்களோட வந்தானே அவனுடைய நல்லமல்கள் எல்லாம் எடுத்து முறையிட்டு வந்தவன்கிட்ட கொடுத்துருவானா. நாவை பேணாதவர்கள் என்னதான் தொழுதாலும் என்னதான் நோன்பு நோற்றாலும் நன்றாக விளங்குங்க, நம்முடைய நாவு நம்மளை நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதா இருக்கு. அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்க. நாவை அழகான முறையில பாதுகாத்தோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ ஃபல்யகுல், அவர்கள் பேசட்டும், ஹைரா, நன்மையை மட்டும் பேசட்டும், அவ் இல்லனா, அப்படி நன்மையை பேசலனா லி யஸ்மித், அவங்க வாயை மூடி மௌனமாக இருக்கட்டும், அதுதான் அவங்களுக்கு நல்லது. பேசுனா நல்லதை பேசுங்க, இல்லைனா வாயை மூடி அமைதியா இருங்க. நம்ம மக்கள் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம், வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய மக்களே சர்வ சாதாரணமாக நாவுகளை பேணாம புறங்களை பேசி குறைகளை சொல்லி வெற்றித்தனமான பேச்சுகளின் மூலமாக என்னதான் நன்மைகள் செஞ்சிருந்தாலும் அந்த நன்மைகள் அழியக்கூடிய ஒரு நிலைகள் தான் அதுக்கு நாவை பேணாதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது, மன் மன், யார் ஒருவர் நாவையும் இரண்டு தாடைக்கு உள்ள அந்த பகுதியில் உள்ள நாவையும் இரண்டு தொடைக்கு உள்ள பகுதியில் உள்ள மர்ம உறுப்பையும் யார் பேணி பாதுகாக்கின்றாரோ, அழகான ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்பெடுக்கிறாங்க, சூனத்துக்கு நான் அழைச்சிட்டு போறேன். யார் ரெண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள நாவையும் தன் ரெண்டு தொடைக்கு உள்ள மத்தியில் உள்ள அந்த உறுப்பையும் யார் பாதுகாக்கின்றாரோ அவரை நான் சூனத்துக்கு அழைச்சிட்டு போவேன், நான் கேரண்டி கொடுக்குறேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நன்றாக விளங்குங்க. ஒரு மனிதனை அழகான முறையில நீங்க செய்யக்கூடிய அந்த தீமைகள் அழகான முறையில காமிச்சு
உங்களோட நரகம் கொண்டு செல்ல இந்த நாவு மட்டுமே போதுமானது. என்னதான் தொழுதாலும் சரி, என்னதான் அமல்கள் செஞ்சிருந்தாலும் சரி, இந்த நாவு மட்டுமே போதுமானது உங்களை நரகத்துக்கு கொண்டு செல்ல. அந்த நரக நெருப்பை தீண்டுவதற்கு இந்த நாவு மட்டுமே போதுமானது. எனது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. வணக்க வழிபாடுகள் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம முஸ்லீமாக இருக்கிறோம். அதுவும் அல்லாஹ்வை மட்டும் வணங்குற முஸ்லீமாக இருக்கிறோம். இணை வைக்காம அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய ஒரு முஸ்லீமா இருக்கிறோம். அந்த அடிப்படையில நாம செய்யக்கூடிய அமல்களை நாமளே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த நாவு என்பது. அழகான முறையில குறைய சொல்லி அழகான முறையில புறம் பேசுவாங்க இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஒருவர் புகழ்ந்தாலும் கூட அவருடைய வாயில மண்ணை எடுத்து அடிக்க விடுறாங்க. அந்த அளவுக்கு புகழ்ச்சியை கூட மறுத்த அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறத்தை பத்தி கடுமையாக பேசுறாங்க, குறைய சொல்வதை பத்தி கடுமையான முறையில் பேசினாங்க. இமாம்களுக்கு மத்தியில, சஹாபாக்களுக்கு மத்தியில இந்த விஷயம் கடுமையான ஒரு பெரும் பாவமாக பார்க்கப்பட்டது. ஆனா நமக்கு மத்தியில குறை சொல்லுவது என்பது ரொம்ப இலகுவாயிட்டு, புறம் பேசுவது என்பது ரொம்ப இலகுவாயிட்டு. இந்த விஷயம் யாரார்ட்டெல்லாம் இருக்குதோ கட்டாயமான முறையில் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக இன்றைய தினமே அதை விட்டு விலகிடுங்க. அப்படி இல்லையா நாளை மறுமையில் நாவு என்பதே உங்களை நரகத்துக்கு கொண்டு செல்லும். அல்லாஹ்வை ஐந்து கொண்டு நாவை பேணி பாதுகாத்து நாளை மறுமையில் அழகான நன்மைகளை சேகரித்து அல்லாஹ்வை நாவால் திக்ர் செய்து அதன் மூலமாக அதிகமான நன்மைகளை சம்பாதித்து நாளை மறுமையில் நாவால் செய்த அந்த அமலை கொண்டும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் எனக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து நாளை மறுமையில் சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்துருவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அதாபன் நார். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.